ஹாய், ஐம் டாக்டர் சிந்து ஃப்ரம் ஆல்கமி வெல்னஸ் சென்டர். எத்தனை பேர் இந்த 3 ப்ராப்ளம்ஸ்ல சஃபர் பண்றீங்க? நம்பர் 1, ட்ராவல் பண்ணும்போதோ, இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறமும் மோஷன் இஷ்யூஸ், மோஷன் டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்ட்டு. நம்பர் 2, கட் இஷ்யூஸ் இருக்கு. அதாவது கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் இருக்கு. எந்த ஃபுட் எனக்கு அலர்ஜி ஆகுது, இல்ல எந்த ஃபுட் எனக்கு செட் ஆகல அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ அது என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க. அண்ட் நம்பர் 3, வெயிட் லாஸ் பண்ணணும். பட் என்னால ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூலா டயட் ஃபாலோ பண்ண முடியல. சிம்பிளா ஏதாவது ஒரு டயட் ஃபாலோ பண்ணணும்னு தோணுது அப்படின்ட்டு இந்த 3 பேஷண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா, டெஃபினெட்லி ஐ ஹாவ் ஒன் ஈஸி சொல்யூஷன் வித்தவுட் மெடிசின்ஸ். அது என்ன ஈஸியா அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் கேன் பி கஸ்டமைஸ்ட் ஆல்சோ. உங்களுக்கு ஏத்த மாரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஈஸியா ஃபாலோ பண்ணலாம். ஃப்ளெக்சிபிளான ஒரு டயட். அது என்ன அப்படின்னா, FODMAP டயட். முக்கியமா கேஸ்ட்ரிக் சிம்ப்டம்ஸ் இல்ல ஐபிஎஸ் பேஷண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா, இந்த FODMAP டயட்ட ஃபாலோ பண்ணும்போது, உங்களுக்கு ஷார்ட்டர் டைம்ல பெனிஃபிட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். தட் மீன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நீங்க நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஷார்ட்டர் டைம்னா ஒரு 1 வீக் டு 10 டேஸ் கன்சிஸ்டன்ட்டா ஃபாலோ பண்ணும்போது, ரிசல்ட் உடனே தெரியாது. பட் கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் உங்களோட கேஸ்ட்ரிக் சிம்ப்டம்ஸோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த FODMAP டயட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹை கார்போஹைட்ரேட்ஸ், ஃபெர்மென்டட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது FODMAP டயட்னா ஹைலி ரிச் இன் கார்போஹைட்ரேட். ஸோ அந்த பர்ட்டிகுலர் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ இதுதான் அந்த FODMAP டயட். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு டயட் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் யூ டு லூஸ் வெயிட், டு அவாய்ட் கேஸ்ட்ரிக் சிம்ப்டம்ஸ். ஸோ இதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணும்போது யூ நீட் நாட் வரி அண்ட் யுவர் ஐபிஎஸ் ஆல்சோ வில் கெட் சால்வ். தேங்க் யூ.